கன்னி ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை வரும். அம்மா புருஷனுக்கு ஒத்தே வரல சார், எப்போ பாரு சண்டை, அந்தாலும் எப்போ பாரு என்னை அடிச்சுட்டே இருக்கான், நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறான் சார். அதே தான் உங்கள் புருஷனும் சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உக்காந்து பேசணும். நம்ம தான் பேசுகிறது இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப்லேயே. நம்ம குடும்பமே வாட்ஸ்அப்பில் தான் நடத்திட்டுருக்கோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது, வாட்ஸ்அப்பில் திட்டுறது, வாட்ஸ்அப்பில் கொஞ்சறது, அது வாழ்க்கை கிடையாது. மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசினா பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க. உனக்கு என்ன பண்ணி தான் இதை நான் பண்ணித்தரேன், இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு. அவனுக்கு அட்வைஸ் கொடுங்க, அவனை வேலை வாங்க. பூதத்துக்கிட்ட ஒரு பூதத்தை கண்ணாடியிலேருந்து வெளியில் வந்துடுச்சு. அதுக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வேலை கொடுக்காமல் வச்சிங்கன்னா அது உங்களே சாப்பிடும். ஸோ வேலை கொடுத்துட்டே இருக்கணும். மேல்முறையீடு பண்ணுறதுக்கான நேரம். ஏன்னா உங்கள் வக்கீல், அந்த அட்வொகேட்டை உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறார். அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட காசு வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் அவர் விலகி போகலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்ல வழக்கறிஞராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 21லேருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் எப்படின்னு இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான கடக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி கடகராசியில் இருக்கார். சிம்ம ராசியில் கேது இருக்கார். கும்பராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு ஆகிய 5 கிரக சேர்க்கை. இந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப நாள் கிரக நிலவரம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்ன மாற்றங்கள் வரும்ல. இப்போது ஆரம்பத்தில் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிட்டே இருப்பார். அது மாதிரி மற்ற கிரகங்கள் மெயின் கிரக பயிற்சி சந்திரனை நம்ம பார்க்க வேண்டாம். மெயின் கிரக பயிற்சி, பெரிய கிரகங்களின் பயிற்சி, அதாவது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் 1ஆம் தேதி அன்றைக்கே கும்பராசிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். அதே சமயம் சூரியன், அதாவது சூரியன் 11ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். இப்போது மார்ச் 14ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறாரு. பங்குனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் 25ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பௌர்ணமி மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு. அதுக்கு முந்தின நாள் மார்ச் 2ஆம் தேதி மாசி மகம். 12 வருடங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய மாசி மகம். கும்பகோணத்தில் மகாமகம் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுள் நீட்டிப்புக்காக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். மார்ச் 26ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, ராமருடைய பிறந்த நாள். இது பாரத தேசம் முழுவதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு கிரகங்களின் கூட்டு சேர்க்கை வருது. 6ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை. மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் 7ஆம் இடம் வராரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் வராரு. இதனால் என்ன அப்படின்னா
ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும். அப்பா வழியில் பிரச்சனை, அப்பாவோட ரிலேஷனில் பிரச்சனை, உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான மனஸ்தாபங்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தாமதங்கள், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சனி சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. உங்கள் வீட்டில் ஏதாவது பெண் சாபம் இருந்ததுன்னா அதுக்கு பரிகாரம் தேடுவது இப்போ ரொம்ப உசிதமான நேரம். அது என்ன சார் பெண் சாபம், எங்களுக்கு எப்படி அது மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியலையே சார். உங்கள் முன்னோர்கள், உங்கள் தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, அவங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு வயதான பெண்மணிக்கோ இல்லை குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்மணிக்கோ அபச்சாரம் பண்ணியிருக்காங்க, சங்கடம் கொடுத்துருக்காங்க, மனசளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் சுமங்கலி தோஷம்னு பேர். அது பித்ரு தோஷமாக இருக்கும். பெண்கள் உங்கள் பித்ருக்களில் பெண்களாக இருக்கிறவர்களால் அவர்களால் ஏற்படுகின்ற தோஷம். அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும். அதை இந்த மாதம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கும் என் புருஷனுக்கும் ஒத்தே வரல சார், எப்போ பாரு சண்டை, அந்தாலும் எப்போ பாரு என்னை அடிச்சுட்டே இருக்கான், நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறான் சார். அதே தான் உங்கள் புருஷனும் சொல்லுவார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உக்காந்து பேசணும். நம்ம தான் பேசுகிறது இல்லை, எல்லாமே வாட்ஸ்அப்லேயே. நம்ம குடும்பமே வாட்ஸ்அப்பில் தான் நடத்திட்டுருக்கோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறது, வாட்ஸ்அப்பில் திட்டுறது, வாட்ஸ்அப்பில் கொஞ்சறது, அது வாழ்க்கை கிடையாது. மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் போடுவாங்க, கோபத்தை ஸ்டேட்டஸில் காமிப்பாங்க. நீ அதை தைரியம் இருந்தால் அவன்கிட்ட பேசணும், உன் புருஷன்கிட்ட பேசணும். நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, இஷ்டம் இருந்தால் சேர்ந்து வாழணும், இல்லாட்டி நீ வேறு வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு ஸ்டேட்டஸில் மெசேஜ் போட்டு ஸ்டேட்டஸில் வாழறது வாழ்க்கை இல்லை. அதனால் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். இன்ஃபேக்ட் அப்பா வழியில் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற நேரம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் மனஸ்தாபம், கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபம், அதுவும் வயசானவங்களாக இருந்தால் கேட்கவே வேணாம். நான் சொல்கிறத அந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறான், அந்த ஆள் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும். இவர் சின்ன பையன், 30 வயசு இருக்கும், அவர் 55 வயசு, 55-60 வயசு சொல்கிற ஆள் சொல்கிறதை இவன் கேட்க மாட்டான். ஆனால் இவன் சொல்கிறத அவன் கேட்கணுமா? இந்த மேனேஜ்மெண்ட்டில் போய் உக்காந்துட்டான், நான் டைரக்டராக உக்காந்துட்டான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் பேசினா மரியாதை. நீ இங்கிலீஷில் பேசுகிற, அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியல, ஆனால் அந்த ஆள்கிட்ட அனுபவம் இருக்குது, உங்கள்கிட்ட படிப்பு தான் இருக்குது. ஏற்றுச்சுரக்கா கறிக்கு உதவாது. அதனால் பெரியவங்க சொல்கிறதையும் கேளுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இருக்கிறவங்க உங்களை சங்கடப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் பதவி வாங்கிறது ஈஸி. உங்களுக்கு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஏதோ ஒரு செயலாளர் பதவி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும், அதாவது ஒரு படத்தில் சொல்லுவானே, ஒரு 13 கார்டில் ஒரு கார்டு ஜோக்கராக இருந்தால் நல்லாயிருக்கும், 13 கார்டும் ஜோக்கராக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு விளையாட முடியாது. அது மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவன் அத்தனை பேர் எட்டப்படாக இருந்தால் என்ன பண்ணுறது? உங்களை எப்படா கீழே குழி தோண்டி புதைக்கலான்னு நினைக்கக்கூடிய நபர்களை சுற்றி வைத்து கொண்டு நீங்கள் மேலே அந்தரத்தில் ஏணியில் ஏறணுன்னா முடியுமா? முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க. உனக்கு என்ன பண்ணி தான் இதை நான் பண்ணித்தரேன், இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு. அவனுக்கு அட்வைஸ் கொடுங்க, அவனை வேலை வாங்க. பூதத்துக்கிட்ட ஒரு பூதத்தை கண்ணாடியிலேருந்து வெளியில் வந்துடுச்சு, அதுக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் வேலை கொடுக்காம வச்சிங்கன்னா அது உங்களே சாப்பிடும். ஸோ வேலை கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் வேலை கொடுத்துட்டே இருங்க, உங்கள் கீழே இருக்கிறவன் வேலை பண்ணிகிட்டு இருப்பான், அவனுக்கு உங்களை எப்படிடா கவுக்கலாங்கிற யோசனை வராது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்களிடம் வேலை கொடுத்து கொண்டிருப்பது நல்லது. தாயாருடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும், தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் தாயாருக்கு உயிருக்கு ஆபத்தில்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சம்பந்தம், அதாவது வழக்காடு மன்றத்தில் உங்கள் வழக்கு இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது? மேல்முறையீடு பண்ணுறதுக்கான நேரம். ஏன்னா உங்கள் வக்கீல், அந்த அட்வொகேட்டு உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறார். அந்த ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட காசு வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசன்னால் அவர் விலகி போகலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நல்ல வழக்கறிஞராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் 21லேருந்து மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது.
இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மோகன கோபாலன், அப்படி இல்லைன்னா அர்த்தநாரீஸ்வரர். சிவபெருமானும் சக்தியும் இணைந்த கோலத்தில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வாருங்கள். மன நிம்மதி மட்டும் இல்லாமல் உறவுகளிடமும் நிம்மதி ஏற்படும். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசி பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது தனிப்பட்ட ராசி பலன்கள் பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். சார் எனக்கு இது பொதுவான பலன் கொடுக்குறீங்க, என்னோட ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவீங்களா அப்படின்னா தாராளமாக சொல்கிறேன். அதற்கு கீழே 2 வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். 80 ஆரம்பிக்கிற நம்பர் இட் இஸ் ஃபார் டைரக்ட் அப்பாயின்மெண்ட். அதில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வரவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த இன்னொரு நம்பர் 72 ஆரம்பித்து 98 முடிகிற நம்பர், அது வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்காகவே உள்ள நம்பர். அதில் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்ப வேண்டும். எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிறது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இருக்கிற ஜாதகம். நான் கணிக்கிறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம். அதனால் உங்களுடைய பிறந்த விவரங்களை அனுப்பி அதற்கு ஜாதகத்தை கணித்து அதற்கு தான் நான் பலன் சொல்லுவேன். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும். வரக்கூடிய பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமான பலன்களை வழங்க வேண்டும் என்னும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.